குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா எப்போவும் ஒரே போல் இல்லாமல் இது போல் ஆரோக்கியமாக நல்ல சுவையாக செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு அதிகமாக நேரம் எடுக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட் அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷணலக்ஷ்மி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க. பச்சை பயிறு எப்படி முளைக்கட்டணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை டேக் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட வாசனைக்காக 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இதோட 2 முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க. கூடவே 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையை லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது லைட்டாக அரைச்சிடுங்க. மாவோட பக்குவத்தை பாருங்கள். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப இறுகமாகவும் இருக்கக்கூடாது. இப்போது மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு குழிப்பணியார கல் எடுத்து வச்சுக்கோங்க. கல் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதை ஒவ்வொரு குழிக்கும் தேவைக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தடவணும்லாம் தேவையில்லை. துளி கூட எண்ணெய் சேர்க்காமல் ரொம்பவே ஆரோக்கியமாக செய்யலாம். இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா குழிக்கும் மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா மூடி போட்டுடுங்க. மூடி போட்டுட்டு மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட பச்சை மாவு இல்லாமல் நல்லா இந்தளவுக்கு ப்ளஃபியாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது போல் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க. எல்லாத்தையுமே திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போடணும்னு தேவையில்லை. அடுத்த பக்கமும் லைட்டாக செவந்து வர வரைக்கும் மிதமான தீயில வச்சே வேக வைங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்த பக்கமும் வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுங்க. சுட சுட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது போலவே மீதி இருக்கிற மாவையும் குழிப்பணியார கல்லில் ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டு புட்டுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது மேலே லைட்டாக தேன் ஊற்றி கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பணியார கல்லில் தான் செஞ்சுருந்தேன். நீங்கள் தோசை கல்லில் பேன் கேக் மாதிரியும் செய்யலாம். நல்ல பஞ்சு போல் ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.